நாசரத்தை தலைமையாய் கொண்டு மேசியா திருச்சபை ஊழியம் என்று எங்கள் அருமையான என் தகப்பனார் ஜோசப் நாராயணன் ஜோதி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மேசியா திருச்சபையின் ஸ்தாபனத்தில் அருமையான தகப்பனார் காலத்துக்கு பின்பு அவருடைய மூத்த மகனாக ரெவரண்ட் சாம்சன் டேனியல் அவர்கள் எங்களுக்கு தலைமை போதகராக இருந்து ஐயாவின் காலத்துக்கு பிற்பாடு எங்களை அற்புதமாக ஊழியத்தில் எல்லா விதத்திலும் எங்களுக்கு அனுகூலமாக உதவியாக ஆலோசனை தந்து இந்த ஊழியம் சிறந்து விளங்க எங்களை உற்சாகப்படுத்த அவர்களே கேட்டுருவாங்க. 2-3 மாதம் முன்னால் என்னாச்சு கன்வென்ஷன் தேர்வு செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிற எங்கள் மேசியா திருச்சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் சாம்சன் டேனியல் அவர்களையும் மேசியா பெத்தேல் டிகேஎஸ் நகர் திருச்சபையின் சார்பாக அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான அன்பு போதகர் பாஸ்டர் ஜோசப் ராஜா அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். எங்களுடைய மேசியா திருச்சபையின் போதகராக உடன்குடியிலே பணி செய்து வருகிற பாஸ்டர் சகரியா அவர்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். அருமையான தம்பி ஆமேன் ஜோசப் நாராயண் பாஸ்டருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து அவங்க காலத்துக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல உதவியாக இருக்கிற தம்பி ஆலிப் அபிஷேக்குக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவனுடைய மகிழ்ச்சியோடு கூட வரவேற்கிறேன். மற்றுமாக எங்கள் அழைப்பு கேட்ட அருமையான எங்கள் அன்பு அண்ணன் சுவிசேஷகர் ஆழ்வார்த்தனூர் பகுதியில் எங்களுடைய மேசியா திருச்சபையை சார்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகிற அருமையான துரையண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் மகிழ்ச்சியோடு திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அத்தனை கிராமத்திலிருந்து பல கிராமத்தில் சபைகள் வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். நிச்சயமாக இந்த 3 நாளும் ஆண்டவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நீங்கள் என்ன நிலையில் வந்திருந்தாலும் இந்த 3 நாளும் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை கர்த்தர் அனுப்புவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த முதல் நாளிலே ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்து செய்தியை எங்களுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் சாம்சன் டேனியல் அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டிலும் இந்த ஊழியத்தினுடைய கன்வென்ஷனை காணும்படி கர்த்தர் நமக்கு ஜீவனும் பலனும் தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். வர வர எல்லை பெரிதாகி கொண்டே போகிறது. ஆமென். அப்படி அங்கேருந்து ஆரம்பித்து அப்படி பரவிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் வர 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 கர்த்தர் விருத்தி அடைய செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த 3 நாட்களும் பரலோக அபிஷேகத்தினாலும் தம்முடைய தாசனை கொண்டு வல்லமையான வார்த்தையினாலும் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அன்பு ஊழியக்காரர் ஐயா 3 நாட்களும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு தரும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வேதம் சொல்லுகிறது வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்மெல்லாம் யாரும் இந்த இடத்துல நேரப்போக்குக்காக என்ன செய்யலை, வரல, பொழுதுபோக்குக்காக வரல. வசனம் கேட்டு நான் எந்த விதத்தில் பயனடைய போகிறேன். நம்முடைய ஒரே நோக்கம் என்னது? கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஒரே நோக்கம் என்னது சொல்லுங்க? பரலோகம் போக வேண்டும். அல்லேலூயா. இந்த கூட்டங்கள்லாம் எதுக்கு ஒழுங்கு செய்யப்படுகிறது? பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, பரலோகத்திற்கு உங்களை கொண்டு போவதற்காக. அல்லேலூயா. நம்முடைய ஒரே நோக்கம் அதுதான். இந்த உலகத்தில் நான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். எத்தனை வருஷம் நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும், எத்தனை ஆயிரக்கணக்கான பணங்களை ஊழியங்களுக்காக காணிக்கை தசோபாங்களாக கொடுத்தாலும், ஊழியங்களை நீங்கள் ஓடி ஓடி செஞ்சாலும் பரலோகம் போகாமல் இருந்துடக்கூடாது. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக பரலோகம் சொல்லுங்க போகணும். போக ஆசை இல்லையோ? போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ வராதா அப்படின்னு எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் நம்ம ஓடுகிறோம், அதற்காகத்தான் ஆண்டவரை தேடுகிறோம். எனவே அதை எப்போனாலும் வருவார் ஆண்டவர். என்ன செய்வார்? எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது, சொல்லிட்டு வர மாட்டார், எப்போனாலும் வருவார். ஆகையினால நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சிந்தனை நமக்கு எப்பவும் இருக்கணும். இப்போ இன்னும் 1 மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்தால் நான் பரலோகத்துக்கு போவேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு என்ன செய்யணும்? உதித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு அலர்ட் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தால் போதும். நீங்கள் எப்பவும் எப்படி இருப்பீங்க? ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு என்ன செய்வீங்க? உங்களை வழி நடத்துவீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் தேவனை விட்டு பிரிக்கிற
அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. நம்ம கையில் இருக்கிற ஒரு செல்ஃபோனே போதும், நம்மளை தேவனை விட்டு என்ன செய்கிறோம், தூரமாக கொண்டு போய்விடும். எனவே தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போகக்கூடிய நிறைய ஏதுக்கள் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்க பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஒருத்தர்கிட்ட சொன்னார், நீ நேர்த்தெரு என்னப்பட்ட ஒரு தெருவுக்கு போ, அங்கே ஒருத்தன் ஒரு வீட்டில் இருக்கிறான், அவனை தேடு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒரு அருமையான ஒரு சாட்சி, அந்த வீட்டுக்கு போ, அங்கே ஒருவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்படி ஒரு சாட்சி நமக்கு இந்த உலகத்தில் தேவை. ஆமென். அல்லேலூயா. ஆரம்ப காலங்களில் ஃபோன் பண்ணால் அப்பா ஜெபம் பண்ணுறாங்க, அம்மா பைபிள் வாசிக்கிறாங்க, அம்மா சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிருக்கிறாங்க, அப்படிலாம் நம்ம கேட்க முடிந்தது. இப்போல்லாம் நம்ம கேட்க என்ன செய்யலை, முடியல. அப்படி யாராவது ஃபோன் பண்ணால் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்மளால் கேட்க முடியல. ஆனால் இவரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நமக்கு அதை தவிர எல்லா வேலையும் இருக்குது. ஆனால் நம்ம எப்பவுமோ நேரம் எப்பெல்லாம் நமக்கு கிடைக்குதோ நம்ம என்ன செய்யணும்? தேவனை தேடுகிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக. அதாவது சொன்னேன்ல, பரலோகம் சீக்கிரத்தில் வந்துவிடும். நாளைக்கு கூட வரலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்டம் முடிகிறதுக்குள்ளே வரலாம், பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கூட வரலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களை பயங்காட்டலை, அதுதான் உண்மை. எப்போ வேணாலும் என்ன செய்யும், நடக்கும். ஆமென். அதற்கு ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். எனவே தேவனை தேடுவதிலும் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் அதிலே இருக்கணும்னு சொல்லலை. நாங்கள் ஒரு வேளை அதிலே இருப்போம். ஆனால் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் எப்போ நேரம் கிடைச்சாலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தர் நமக்கு தந்த வேதத்தை வாசிக்கிறவர்களாக, ஜெபமும் வேத வாசிப்பும் தேவனை தொடர்பு கொள்ளுகிறதான ஒரு காரியம். ஜெபத்தின் மூலம் நாம் அவரோடு பேசுகிறோம், வேதம் வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஒரு மனுஷன் ஜெபித்து கொண்டிருப்பானே ஆனால் அவனாலே பாவம் செய்ய முடியாது. ஆமென். அவன் பரிசுத்தமாய் வாழ முடியும். பாவம் செய்கிறவனாலே என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அந்த ஆசையெல்லாம் அவனுக்கு என்ன செய்யாது, வராது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஜெபாவிய தாரோம். உங்களுக்கு ஜெபாவி வந்துட்டுன்னு சொன்னால் இந்த ஜெபாவியை என்னை விட்டு எடுத்து போடாதையும் என்ன செய்யணும், எப்பவும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எது ஜெபாவி? ஜெபாவி என்றால் என்ன? ஒரு சும்மா இருக்கிறோம், வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிடுவோமா அப்படின்னு நம்மளை தூண்டுது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது, ஜெபாவி. திடீர்னு காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு என்ன செய்வார், நம்மளை தட்டி எழுப்புவார் பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது, ஜெப ஆவி. அல்லேலூயா. ஒரு மணி நேரம் தூங்கலாம் என்று போய் படுத்தேன். அப்புறம் ஃபோனாக வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஒரு மணி நேரம் கூட தூங்க முடியல. அரை மணி நேரத்தில் எந்திரிச்சு என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிடுவோமே. இப்படி நம்மளை தூண்டுவது தான் என்னது, ஜெப ஆவி. அல்லேலூயா. அந்த ஜெப ஆவி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க. வசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இல்லை, வசனத்தின்படி செய்கிறவர்களா இருங்கள். ஏனென்றால் நமக்கெல்லாம் நிறைய வார்த்தைகள், வசனங்கள் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஆகையினால நம்ம ரொம்ப கணக்கு கொடுக்கணும். நல்ல நல்ல ஊழியக்காரர்களை பல ஆயிரங்கள் லட்சம் செலவழித்து பாஸ்டர் எபனேசர் அவர்கள் இந்த கூட்டத்தை நமக்காக ஒழுங்கு செய்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாம் எதுக்காக? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக. நீ ஆயத்தப்படு, உன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்ற லட்சியத்தோடு நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இதில் கவனமாக இருங்கள். இந்த 3 நாட்கள் கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. சிறு பிள்ளைகள் கூட வார்த்தையினாலே தொடப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. அல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுதே ஆவியானவர் என்ன செய்தார், ஊற்றப்பட்டார், அவர்கள் மேல் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அதை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். புறஜாதியார் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறாரே என்று பேதுருவோடு கூட வந்த யூதர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அதுபோல கர்த்தர் இந்த 3 நாளும் தம்முடைய தாசனை கொண்டு பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை உணர்ந்து 3 நாளும் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் செல்லுங்க. நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களை இன்னும் கர்த்தர் எடிஃபை பண்ணுவாராக. ஒருவேளை
நீங்கள் புதிதாய் வந்திருந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தூண்டுதலை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. 3 நாட்களும் ஆவிக்குரிய அந்த பண்டிகையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அளவில்லாமல் பெற்று அளவற்ற ஆசீர்வாதத்தை சென்று தேவநாமத்தை மகிமைப்படுத்த, இந்த திருச்சபை வளர்ச்சிக்காக இன்னும் பிரயாசப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இருப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். அல்லேலூயா.